நாங்க பாட்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு போர் அடிச்சா டிவி பார்த்துட்டு பாட்டு கேட்டுட்டு ஜாலியா இருந்தோம். சும்மா இருந்த எங்களை பார்த்து இது ரசிகர் கூட்டம், தற்குறி கூட்டம், கொள்கையில்லா கூட்டம், இது அரசியல் மயமாக்கப்படாத கூட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில எங்களை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க பாத்தீங்களா? இதுக்கப்புறம் இவங்க அரசியல் மயமாக்கப்படாத கூட்டம் சொல்ல முடியும்? வந்துட்டோம்ல அரசியல் களத்தை நோக்கி. இது உங்களுக்காக புதன்கிழமை அன்று சென்னை தாரிமுனை பகுதியில் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சொந்தங்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக சர்வே பணியில் ஈடுபட்டிருந்த போது 100க்கும் மேற்பட்ட குண்டர்களால் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். அதில் ஒரு கர்ப்பிணி பெண் உட்பட பச்சிலம் குழந்தை முதல் பிறக்கவிருக்கும் குழந்தைகளின் மீதும் இவர்களின் வன்முறை வெறியாட்டங்கள் நாளுக்கு நாள் இங்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. கர்ப்பிணி பெண் என்றும் பாராமல் இப்படி அராஜக தாக்குதல்களில் ஈடுபடும் இந்த தீய சக்தியினருக்கு எதிராக நான் எனது கண்டனங்களை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுக்கு எதிராக நடக்கும் அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் எதிராக குரல் கொடுக்க ஒரு பெண்ணாக இருந்தாலே போதுமே தவிர வயது அவசியமில்லை. 2026 தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் அரசு நீங்க தான். இதை நான் இங்கு 2026 முதலமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களிடம் முதல் கோரிக்கையாக வைக்கின்றேன். அதுக்கப்புறம் எப்படி பெண்கள் மேல கை வைக்கிறீங்கன்னு பாக்குறேன். இவர்களின் இந்த அராஜக அத்துமீறல்களுக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பதிலளிக்கதான் போகிறார்கள். 2 வயது குழந்தை, 3ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தை, 4ஆம் வகுப்பு மாணவி என்று வயது வரம்பு பார்க்காமல் இந்த அரசர்கள் இங்கு நடத்தி கொண்டிருக்கும் வெளியாட்டங்களை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமையானால் பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் கொடுமைகளை எதிர்த்து ஒரு பெண் பேசும் பொழுது அதையும் இந்த ஆளும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். ஆனால் பெண்களாகிய நாம் உயிரினும் மேலாக மானத்தை கருதுகின்றோம். ஆனால் ஒரு சில பெண்கள் கேவலம் பணத்திற்காக இந்த தீய சக்தியின் தூண்டுதலால் தமிழக வெற்றி கழகத்தின் சொந்தங்கள் மீது அவதூறு பரப்பி வருகின்றனர். இதை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்பதை 2026 தேர்தல் மூலம் உங்களுக்கு பதிலளிப்பார்கள். இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க, உங்களை யாராவது காசு கொடுத்தோ உங்களை கடத்திட்டு வந்துட்டு உட்கார வச்சிருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. எங்க அண்ணனுங்க உங்ககிட்ட அந்த தீய சக்தி சொல்ற மாதிரி நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வாக்களிக்கணும்னு மிரட்டி இருக்காங்களா?